ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இது ரிலாக்ஸேஷன் இல்ல, டிஸ்ட்ராக்ஷன்னு எனக்கு ஒரு நாள் புரிஞ்சுது. அதனால என்னோட ஃபோன் அடிக்ஷனை ஓவர் கம் பண்ண நான் ஃபியூ ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணேன். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸை இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சங்கீதா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டெப் அப் வித் சங்கி. இங்க நம்ம பர்சனல் growth பத்தி பிராக்டிக்கலா பேசுவோம். ஃபர்ஸ்ட் ட்ரூத், நீங்க அடிக்ஷனை ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவீங்க. ஏன்னா அடிக்ஷன் நம்ம பிரெயினை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு குழந்தைகிட்ட இருந்து அதோட டாயை எடுத்துட்டீங்கன்னா அது அடம் பிடிக்கும்ல, அதே மாதிரிதான் நம்ம பிரெயின் கிட்ட இருந்து ஃபோன் அடிக்ஷன் ஹேபிட்டை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது ஸ்கிரீன் டைம்காக ஏங்க ஆரம்பிச்சிடும். அதனால நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி, ஃபோன் அடிக்ஷன் ஹேபிட்டை ரிமூவ் பண்ண நான் ட்ரை பண்ணல, ரீப்ளேஸ் பண்ண பார்த்தேன். அப்படி நான் ரீப்ளேஸ் பண்ண 5 பவர்ஃபுல் ஹேபிட்ஸை நான் இப்போ சொல்றேன். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முன்னாடிலாம் காலையில அலாரம் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்பேன், அப்படியே நோட்டிஃபிகேஷன் பார்ப்பேன், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், யூடியூப் அப்படியே போய்கிட்டே இருக்கும். டேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வேஸ்ட் பண்ணிடுவேன். டைம் பார்க்கறதுக்கும் அலாரம் ஆஃப் பண்றதுக்கும் ஃபோன் எடுக்கிறது தான் என்னோட ட்ரிகர் பாயிண்ட்னு புரிஞ்சுது. அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நான் சிம்பிளா ஒரு டேபிள் கிளாக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது மார்னிங் 1 hour நோ ஃபோன் டைம்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. நைட்டு ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது என் பிரெயினுக்கு ரிலாக்ஸேஷனை தரல, ஸ்டிமுலேஷனை தான் தந்துச்சு. இதனால என் தூக்கம் பயங்கரமா ஸ்பாயில் ஆச்சு. இதை நான் ரீப்ளேஸ் பண்றதுக்கு புக்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போதான் பர்சனல் growth புக்ஸ், மோட்டிவேஷனல் புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். இது எனக்கு பாசிட்டிவிட்டியை கொடுத்தது. அதே மாதிரி காலையில எஞ்சிக்கும் போது ஒரு பர்பஸோட லைஃபை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க மைண்ட் செட்ல கிளாரிட்டி வரதை நீங்களே உணர்வீங்க. ஷார்ட்ஸ் பார்க்கறது டேஞ்சரஸ். ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தா அடுத்ததுன்னு நம்ம பிரெயினுக்கு கண்டினியூஸா டோபமைன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதை நான் ரீப்ளேஸ் பண்றதுக்கு டைம் லிமிட் செட் பண்ண யூடியூப் செட்டிங்ஸ்ல. அதாவது 1 டேக்கு என்னால 15 மினிட்ஸ் தான் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்க முடியும். அதுக்கு மேல பார்த்தா யூடியூபே நோட்டிஃபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிரும், இல்லைன்னா அந்த வீடியோ டிலே ஆகி பிளே ஆகும். ஸோ இதனால எனக்கு ஷார்ட்ஸ் பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் ட்ராப் ஆயிடும். அதே மாதிரி என் பிரெயினும் ரீசெட் ஆயிடும். சூப்பர்ல. போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணலான்னு ஃபோன் எடுப்பேன். ஆனா அந்த கொஞ்ச நேரம் டைம் லாங் ஹார்ஸா மாறிடும். இந்த லாங் ஹார்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணிட்டோமேனு ஒரு கில்ட் ஃபீலிங் கிரியேட் ஆகும். அந்த கில்ட் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ் ஆகும். திரும்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுவேன். இது சாதாரண ஹேபிட் இல்ல, ஒரு டோபமைன் லூப். இந்த டோபமைன் லூப்பை பிரேக் பண்ணணும்னா நம்மளோட கில்ட் ஃபீலிங்கை பிரேக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் 2 மினிட்ஸ் ஆக்ஷன் ரூலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஏதாவது ஒரு பெண்டிங் ஒர்க்கை ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது எனக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த போர்டமை ஓவர் கம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன டாஸ்க்ல என்ன நான் என்கேஜ் பண்ண கத்துக்கிட்டேன். லைக் வாக்கிங் போறது, புக் ரீட் பண்றது, இல்லைன்னா பசில்ஸ் சால்வ் பண்றது, ரூபிக்ஸ் கியூப் ஒர்க் பண்றது. ஸோ இதை மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன பிஸியா வச்சுக்க கத்துக்கிட்டேன். நோ ஃபோன் டேன்னு நான் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலைங்க. அதுக்கு பதிலா ஃபோன் கண்ட்ரோல் டேன்னு ஒரு பெட்டரான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டேன். என் ஹேபிட் ட்ராக்கர்ல 2 ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 1 or 2 hours தான் ஃபோன் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 hours ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஆப்ஷனாவது டெய்லி ஃபாலோ பண்ணிடணும். இதுதான் என்னோட ரூல். இப்படி நான் ஃபாலோ பண்றதுனால எனக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் பில்ட் ஆயிருக்கு. இது சம்டைம்ஸ் நான் பிரேக் பண்ணியிருக்கேன், ஆனாலும் ரீஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ரீஸ்டார்ட் பண்றது தான் ரியல் கன்சிஸ்டன்சி. ஃபோன் யூசேஜ் நம்ம டைமை ஸ்பாயில் பண்றதே இல்லைங்க. கண்ட்ரோல் இல்லாம யூஸ் பண்ணும்போது தான் நம்ம டைம் ஸ்பாயில் ஆகுது. டைம் இஸ் எவ்ரிதிங். கையில கிடைச்ச தங்க முட்டை போடுற பாத் மாதிரி. ப்ளீஸ் வேல்யூ த டைம். அதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. சரி, நான் சொன்ன ஹேபிட்ல உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, take care.